ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி பொது தமிழில் 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 4லேருந்து முக்கியமான கேள்வி பதில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கற்றோருக்கு கல்வி நலனே கலநல்லால் மற்றோர் அணிகலன் வேண்டாவாம் என்ற பாடலடி இடம்பெற்ற செய்யுள் எது? கற்றோருக்கு கல்வி நலனே கலநல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம் என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள செய்யுள் எது அப்படின்னா நீதிநெறி விளக்கம். நீதிநெறி விளக்கம். பொறுத்துக. 2ஆம் வேற்றுமை ஐ, 3ஆம் வேற்றுமை ஆல் ஆண் ஓடு ஓடு, 4ஆம் வேற்றுமை கு, 5ஆம் வேற்றுமை இன் இல். ஆன்சர் ஏ. நீதிநெறி விளக்கம் என்ற நூலின் ஆசிரியர் குமரகுருபரர். ஸோ நீதிநெறி விளக்கம் அப்படின்ற நூலோட ஆசிரியர் குமரகுருபரர். இளைஞர்களே, தமிழ் இளைஞர்களே, பெற்கரிய இன்ப நாட்டில் பிறக்கும் பேறு பெற்றிருக்கிறீர்கள். தமிழ் இன்பந்திலின் சிறந்த இன்பம் இவ்வுலகில் உண்டோ? தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் என்று கூறியவர் திருவிக்கா. பொறுத்துக. அருவி முழவு, குயில் குரல், வண்டு இசை, மயில் அகவல். ஆன்சர் பி. ஏட்டுக்கல்வியே கல்வி என்னும் கொள்கை எங்கு நிலவி வருகிறது என்று கல்வி பற்றி கூறியவர் யார் அப்படின்னா திருவிக்கா. ஏட்டுக்கல்வியே கல்வி என்னும் கொள்கை எங்கும் நிலவி வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு கல்வி பற்றி சொன்னது யார் அப்படின்னா திருவிக்கா. தமிழ்த்தண்டர் என்று அழைக்கப்படுபவர் யார்? தமிழ்த்தண்டர்னு சொல்லிட்டு யார் அழைக்கப்படுறார் அப்படின்னா திருவிக்கா. இயற்கை இன்பக்களம் என்று அழைக்கப்படுவது எது? இயற்கை இன்பக்களம் என்று அழைக்கப்படுவது கலித்தொகை. இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம், மணிமேகலை. இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். இங்கே இருப்பது சில காலம், இதற்குள் ஏனோ அகம்பாவும், இதனால் உண்டோ ஒரு லாபம், இதை எண்ணிப்பாறு தெளிவாகும் என்ற பாடலில் உள்ள அகம்பாவம் அப்படின்ற சொல்லோட பொருள் என்ன அப்படின்னா செருக்கு. பதில் செருக்கு. ஸோ அகம்பாவத்தோட பொருள் என்ன அப்படின்னா செருக்கு. இயற்கை தவம் என்று அழைக்கப்படும் நூல் எது? இயற்கை தவம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா சிந்தாமணி. பதில் சிந்தாமணி. கூற்றுகளை ஆராய்க. பெயர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறை வேற்றுமை. பெயர்ச்சொல்லுடன் இணைக்கப்படும் அசை வேற்றுமை உறவுகள் எனப்படும். ஸோ இது ரெண்டுமே சரிதான். ஆன்சர் ஏ. ஐநாவின் முதல் பெண் தலைவர் யாரு அப்படின்னா விஜயலட்சுமி பண்டிட். ஸோ ஐநா சபையோட முதல் பெண் தலைவர் யாரு அப்படின்னா விஜயலட்சுமி பண்டிட். செய்யப்படு பொருள் வேற்றுமை என்று அழைக்கப்படுவது எது? செய்யப்படு பொருள் வேற்றுமை என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா 2ஆம் வேற்றுமை. 2ஆம் வேற்றுமை. உலக வாழ்விற்கு மிக மிக இன்றியமையாதது எது என்று திருவிக்கா கூறுவது எது? ஸோ உலக வாழ்க்கைக்கு மிக மிக இன்றியமையாதது எதுன்னு சொல்லிட்டு திருவிக்கா சொல்றது என்ன அப்படின்னா அறிவியல். பதில் அறிவியல். இங்கே இருப்பது சில காலம், இதற்குள் ஏனோ அகம்பாவம், இதனால் உண்டோ ஒரு லாபம், இதை எண்ணிப்பாறு தெளிவாகும் என்ற வரிகளை எழுதுனது யாரு அப்படின்னா ஆலங்குடி சோமு. ஆலங்குடி சோமு. சரிங்களா? ஸோ இதில் அகம்பாவம் அப்படின்றது அதோட பொருள் என்ன அப்படின்னா செருக்குன்னு போன லாஸ்ட்ல கொஸ்டின்ல பார்த்தோம். இந்த வரிகளை எழுதுனது யாரு அப்படின்னா ஆலங்குடி சோமு. கந்தர் கலிவெண்பா என்னும் நூலை எழுதினது குமரகுருபரர். கந்தர் கலிவெண்பா அப்படின்ற நூலை எழுதினது குமரகுருபரர். இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படுவது 10 பாட்டு. இயற்கை ஓவியம் என்று சொல்லி அழைக்கப்படுவது 10 பாட்டு. கீழ்கண்டவற்றில் எந்த வேற்றுமைக்கு உருபு இல்லை? முதல் வேற்றுமை. ஸோ கீழ்கண்டவற்றில் எந்த வேற்றுமைக்கு உருவு இல்லை அப்படின்னா முதல் வேற்றுமைக்கு கிடையாது. கூற்று.
எட்டாம் வேற்றுமை விழி வேற்றுமை எனப்படும். காரணம் படர்க்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பது. ஸோ ஆன்சர் வந்து கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரிதான். காரணம் அந்த கூற்றை வந்து சரியா விளக்குது. ஒரு பெயரை செய்யப்படு பொருளாக மாற்ற வேற்றுமை உருபு எது? ஐ. ஒரு பெயரை செய்யப்படு பொருளாக மாற்றக்கூடிய வேற்றுமை உருபு எது அப்படின்னா ஐ. பெண்ணின் பெருமை என்ற நூலை எழுதியவர் யார்? பெண்ணின் பெருமை அப்படின்ற நூல் எழுதுனது யாரு அப்படின்னா திருவிக. ஸோ பெண்ணின் பெருமை அப்படின்ற நூல் எழுதுனது திருவிக. பொறுத்துக. கொடை முல்லைக்கு தேர் கொடுத்தான். பகை புகை மனிதனுக்கு பகை. நட்பு கபிலருக்கு நண்பர் பரணர். தகுதி கவிதைக்கு அழகு கற்பனை. ஆன்சர் ஏ. இயற்கை கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி கூறியவர் திருவிக. ஸோ இயற்கை கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி கூறியவர் திருவிக. தொழில் நோக்குடன் கல்வி பயிலுதல் வேண்டா என்னும் அறிவு விலகத்தின் பொருட்டு கல்வி பயிலுதல் வேண்டும் என்று இயற்கை அன்னை எச்சரிப்பதாக யார் வந்து உரைக்கிறாரு அப்படின்னா திருவிக. பதில் திருவிக. கூற்று. முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை என்று அழைக்கப்படும். காரணம் எழுவாயுடன் வேற்றுமை உருபுகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தரும். ஸோ கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரிதான். இந்த காரணம் இந்த கூற்றை வந்து சரியா விளக்குது. ஸோ ஆன்சர் சி. இயற்கை இறையுள்ள இறையருள் என குறிப்பிடும் நூல் எது? இயற்கை இறையருள் என குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னா தேவார திருவாச திருவாய் மொழிகள். தேவார திருவாச திருவாய் மொழிகள். குமரகுருபரர் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. இவர் காலம் 18ஆம் நூற்றாண்டு. சிற்றிலக்கியங்களை எழுதியிருக்காரு. மக்கள் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டி காட்டுவதில் இந்த நூல் வந்து நீதிநிலை விளக்கம் பெயர் பெற்றது. கந்தர்கலிவன்பா கைலை கலம்பகம் ஆகிய நூல்களை அவர் எழுதியிருக்காரு. ஸோ இதில் 2, 3, 4 மட்டும்தான் சரி. சரிங்களா? 2, 3, 4 மட்டும்தான் சரி. அப்போது குமரகுருவுடைய காலம் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. 5ஆம் வேற்றுமை கீழ்கண்ட எந்த பொருள்ல வராது அப்படின்னா நட்புல வராது. ஸோ 5ஆம் வேற்றுமை கீழ்கண்ட எந்த பொருள்ல வராது அப்படின்னா நட்பு. தாய்நாடு என்னும் பெயர் எதனை அடிப்படையாக கொண்டு பிறந்தது? தாய்நாடு அப்படின்ற பெயர் வந்து எதை வந்து அடிப்படையாக கொண்டு பிறந்துச்சு அப்படின்னா தாய்மொழி. பதில் தாய்மொழி. வேற்றுமை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். ஸோ வேற்றுமை வந்து 8 வகைப்படும். பொறுத்துக. நீங்கள் தலையின் இழந்த மயிர். ஒப்பு பாம்பின் நிறம் ஒரு குட்டி. எல்லை தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல். ஏது சிலையடை பாடுவதில் வல்லவர் காலமேகம். ஆன்சர் ஏ. உலகின் அவரவர் தாம் கண்ட புதுமைகளை முதல்ல எம்மொழிகளில் எழுதுகின்றன அப்படின்னா தாய்மொழியில தான். உலகின் அவரவர் தாம் கண்ட புதுமைகளை எந்த மொழியில் எழுதுறாங்க அப்படின்னா தாய்மொழியில தான். மன்னிக்க தெரிந்த மனம் டேஷுக்கு ஒப்பானது? மாணிக்க கோவில். ஸோ மன்னிக்க தெரிந்த மனம் வந்து மாணிக்க கோவிலுக்கு ஒப்பானது. PC குப்புசாமி பற்றிய கூற்றுகளில் தவறான ஒன்று என்ன அப்படின்னா அவர் சிறுகதை ஆசிரியர்களில் ஒருவர் அப்படின்றது தவறானது. சரிங்களா? இது தவறானது. சேக்கிழாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது என்பதற்கு பொருத்தமான ஒன்றை தெரிவு செய்க. இயற்றுதல் கருத்தா? இயற்றுதல் கருத்தா? ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலை எழுதினது PC குப்புசாமி. ஸோ ஜெயகாந்தனோடு பல்லாண்டு அப்படின்ற நூலை எழுதினது என்று PC குப்புசாமி. மரத்தால் சிலை செய்தான் என்னும் சொல் டேஷ் பொருள்ல வந்திருக்கு அப்படின்னா முதற் கருவி. பதில் முதற் கருவியில வந்திருக்கு. 8ஆம் வேற்றுமைக்கு பொருந்தாத கூற்றை தெரிவு செய்க. ஸோ 8ஆம் வேற்றுமைக்கு பொருந்தாத கூற்றை தெரிவு செய்க. இடது வெளிப்பொருள் வரும். படர்க்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதே விழி வேற்றுமை என்கிறோம்.
இவ்வேற்றுமையின் உருபு ஆ. இவ்வேற்றுமையில் பெயர்கள் திரிந்து வழங்குவது உண்டு. ஸோ இது 3 மட்டும்தான் தவறு. தாயோடு குழந்தை சென்றது என்னும் வாக்கியம் என்ன பொருள்ல வந்திருக்கு அப்படின்னா உடனிழச்சி. ஸோ தாயோட குழந்தை சென்றது அப்படின்றது என்ன வாக்கியம் அப்படின்னா உடனிழச்சி. 4ஆம் வேற்றுமைக்குரிய உருவு வந்து கு. ஸோ 4ஆம் வேற்றுமைக்குரிய உருவு வந்து கு. வியப்புக்குறி கீழ்கண்ட எந்த இடத்துல தேவையில்லை. ஸோ வியப்புக்குறி கீழ்கண்ட எந்த இடத்துல தேவையில்லை அப்படின்னா சொற்குறுக்கத்தில் தேவையில்லை. பதில் சொற்குறுக்கம். பெண்ணின் பெருமை என்னும் நூலை எழுதினது திருவிக்கா. பெண்ணின் பெருமை அப்படின்ற நூலை எழுதினது திருவிக்கா. கிழமை என்ற சொல்லின் பொருள் உரிமை. கிழமை அப்படின்ற சொல்லோட பொருள் வந்து உரிமை. அண்ணன் என்பதை அண்ணா என்றும் புலவர் என்பதை புலவரே என்றும் மாற்றி வழங்குவது 8ஆம் வேற்றுமை தொகை. ஸோ அண்ணன் அப்படின்றத அண்ணா அப்படின்னும் புலவர் அப்படின்றத புலவரே அப்படின்னும் மாற்றி வழங்குறது 8ஆம் வேற்றுமை தொகை. எனக்கு பிடித்த நலன்களுடன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைத்தாலும் மகிழ்ச்சி அடைவேன் என்று கூறியவர் ஜவஹர்லால் நேரு. எனக்கு பிடித்த நூல்களுடன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைச்சாலும் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன்னு சொன்னது யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. இரட்டை மேற்கோள் எங்கு பயன்படுத்தக்கூடாது? இரட்டை மேற்கோள் எங்கு வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா அயற்கூற்றில் பயன்படுத்தக்கூடாது. ஸோ அயற்கூற்றில் இரட்டை மேற்கோள் வந்து பயன்படுத்தக்கூடாது. கூற்றுகளை ஆராய்க. தனிச்சொல்லோ தனி எழுத்தோ விளக்கி காட்டும் போது இரட்டை மேற்கோள் இட வேண்டும். இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூற்று உட்பட்டு வரும்பொழுது ஒற்றை மேற்கோள் பயன்படும். ஸோ இதில் 2 மட்டும்தான் சரி. அதாவது இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூற்று வந்து உட்பட்டு வரும்பொழுது ஒற்றை மேற்கோள் பயன்படும். சரிங்களா? ஸோ 2 மட்டும்தான் சரி. கூற்றுகளை ஆராய்க. சொற்றொடரின் இறுதியில் முற்றுப்புள்ளி வரும். சரி. சொற்குறுக்கங்களை அடுத்து முற்றுப்புள்ளி வரும். சரி. பெயரின் தலைப்பெழுத்து அடுத்து முற்றுப்புள்ளி வரும். இதுவும் சரி. சிறு தலைப்பான தொகை சொல்லை விரித்து கூறும் இடத்துல முற்றுப்புள்ளி வரும். இது தவறு. ஸோ ஆன்சர் 1, 2, 3 மட்டும்தான் சரி. கற்றவருக்கு அழகு தருவது கல்வி. ஸோ கற்றவருக்கு அழகு தருவது என்ன அப்படின்னா கல்வி. சரிங்களா? பதில் கல்வி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது மாதிரி இன்னும் பல அப்டேட்ஸ்க்கு ஸோ நம்மளோட இந்த ஃபேஸ்புக் பேஜையும் இன்ஸ்டா பேஜையும் அதோட ஸோ நம்மளோட யூடியூப் பேஜும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும்.